ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க கொஞ்சம் கிச்சனில் நம்ம சமையல் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே சோறா பொங்க போகிறேன். வெஜ் புலாவ் நான் பேர் வச்சுருக்கேன். அது 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் தூக்கலாக எடுத்திருக்கேன். பின்ன கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கேரட்டு, இஞ்சி, பூண்டு. வேர்க்கடலை எடுப்பது போட்டுருக்காங்க. நம்மள பச்சை பட்டாணி இல்லை, வேர்க்கடலை போட்டால் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அரிசியை நல்லா இப்போ 3 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லிக்கீரையும், கொஞ்சம் ஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் கட் பண்ணிட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டேன். மஞ்சள் மசாலா எல்லாம் ரெடி. வாங்க நம்ம கேஸை பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு, ஜீரகம், சோம்பு 3 கலவை. கடுகு ஜீரகம் டமார் வெடிச்சிட்டு வெங்காயம், சின்ன பச்சை மிளகா லேசாக கிண்டி விட்டுக்கலாங்களா. இல்லை இஞ்சி பூண்டு வீட்டிலே அம்மியிலே இடித்தது, அம்மியில் உலக்கம் இடித்தது. இதில் அப்படியே பூ போல் தக்காளி அள்ளிக்கலாம். நீண்டுங்களால ஒன்று சேருங்க கிண்டி விட்டுடலாம். மலை சாரல் போல கேரட்டில் தட்டிக்கலாம். கேரட்டை இது நம்ம உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் கை வச்சு நல்லா கொடான்னு கழுவிக்கலாம். தாமதப்படாமல் இருக்க கூட சேர்த்துடலாம். வெஜ் புலாவுக்கு நிறைய காய் போட்டால் தான் டேஸ்ட்டாக வரும். அதுவும் அரிசி 1 கப்பும் நான் ஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துட்டேன். இந்த புதினாவும் மல்லிக்கீரையும் போட்டுக்கலாம். நம்ம தட்டை அப்படி கழுவ போட்டுடலாம். 1 ஸ்பூன் நிறைய உப்பு அள்ளி கட்டிடலாம். 2 கிண்டலாம். மஞ்சள் தூளியும் அவங்க கூட சேர்த்து விட்டுறலாம். எல்லோரும் போய் தனியா பொடி போடலான்னா எப்படி டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, ருசி கொடுக்கறதுக்காக மிளகாத்தூள், இந்த கலரை தூக்கலாக காட்டுறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இல்லை கமன் ஊரே தூக்கல் மாதிரி கறி மசாலா பவுடர். இப்போ நம்ம காய்கறி நல்லா குக் ஆகிட்டு இப்போ அரிசியும் நிலக்கடலையும் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ அளவு பார்த்து 1 கிளாஸ் தண்ணி, இப்போ 2 கிளாஸ் தண்ணி. இப்போ கலர் பார்த்திங்களா, வயசு பொண்ணு முகம் வந்த மாதிரி சார்ந்து போய் இருக்குது. இப்போ அவ்வளோதான். குக்கரை போட்டு மூடிடலாம். 2 விசில் வச்சு இறக்கிடலாம். ஓகே. ஃப்ளவர் கட் பண்ணிட்டேன். எல்லாத்த போட்ட சிறுக்கி பீன்ஸை போடுறதுக்கு மறந்துட்டேன். ஐயோ சரி, அவளை யாரும் அடிக்க போகிறாங்க, போட்டுடலாம். நான் எப்போவுமே சமையல் இப்படி கிறுக்குத்தனம் அடிக்கடி பண்ணுவேன். சரி ஓகே, கிறுக்குத்தனம் பண்ணால் தான் சுவாரஸ்யம் வரும். அடைஞ்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15 நிமிஷம் ரெடி பண்ணேன். கிண்டி பார்த்துடலாமா? பார்த்திங்களா, ஒத்த இப்படி பொலன்னு வந்துருக்கு பாருங்கள். வெஜ் புலாவ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு வெஜ் புலாவ் பிடிக்குமா சொல்லுங்கள். இது அடிக்கடி செய்யலைன்னா கூட எப்போவாது செஞ்சு சாப்பிட்லாம். அவசர நேரத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு நம்ம கையில் கொடுப்போம். இதுக்கு இப்போ கடிச்சிக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துலாமா? வெஜ் புலாவ் இருந்தால் என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக தயிர் வேணும். தயிர் எடுத்தாச்சு. கேரட்டு, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய். பின்ன இது கொஞ்சம் வடகம் வறுத்துருக்கேன். இது ஜவ்வரிசி வடகம், இது கடையில் வாங்கின வடகம். இது வீட்டிலேயே போட்ட அவரைக்காய் வத்தல், சீனரிக்காய் வத்தல். வாங்க நம்ம அனைவரும் சாப்பிடலாம். தண்ணியை கொடுத்துடலாம். வாயில் சோத்தை வச்சு விக்கிக்கிட்டு இருப்பார். வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய வை, பொரியலை வை, சோத்தை பொங்கு, ரசத்தை வை, அதெல்லாம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த சாப்பாடு முன்னாடி இது செல்லாது. எனக்கு அந்த மாதிரி ரசம், அவியல், பொரியல், சாம்பார் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், அதே மாதிரி கேரட்டு, இது பெருசாக பெருசிட்டு கொடுத்துடலாம். இது ஜவ்வரிசி பாப்பட். இது எங்கள் பெரியக்கா செஞ்சது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பொண்ணு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை நினச்சி இங்கே வைக்கணும். அது ஐதீகம் இருக்குது. அந்த தமிழில் ஐதீகம்னா நம்ம சமையல் பண்ணும் போது நம்ம வீட்டுக்கு போனாங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே சுற்றி நிற்பாங்களாம். சோறு போனதால தருவாளா தர மாட்டாங்கன்னு ஏகத்தோடு இருப்பாங்களாம். அவங்க நம்ம சமைக்கிற மாட்டாங்க. ஒரு பிடி சோறு வச்சுட்டோன்னா நம்மளை வாங்கிட்டு போவாங்களாம். இது எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் பாட்டி காலத்துலையும் செஞ்சுட்டு நானும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது நீங்கள் அவசர சமையல் பற்றி சொல்லுங்கள். வாங்க ஒரு வாய்ச்சா முடிக்க. நான் இந்த பீன்ஸ் போடும்போது மறந்துட்டேன். மேலாட்டை போடும்போது வேகாத இன்னும் ஒரு 10 இருந்தால் அவன் சூப்பராக வந்துருக்கு. இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறு அடிக்கணும் கையில். இந்த வேர்க்கடலை பூத்து வச்சு ஒரு வாய் வைக்கணும். இந்த நர்ஸி கடுப்பு எடுக்கும்போது கூட டேஸ்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இன்னைக்கு நேரம் இல்லைன்ட்டு அவசர சமையல் பண்ணுங்கள். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு தோல் தமிழ்நாட்டில் சொல்லலாம் கூட்டாஞ்சோறு
வெஜ் புலாவ். ஆனால் இந்த வெஜ் புலாவ் வந்து எங்கள் மருமக பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறதுக்கு சட்னி நாங்கள் மதிப்போம், அது மறுநாள் சாப்பிட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தாலும் எங்கள் மருமக ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்க்குற மாதிரி குட் நைட் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடு கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய்.